சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல மே அல்லது ஜூன்ல வெளியாக உள்ள திரைப்படம் தான் ஜெயிலர் 2. படத்துடைய வேலைகள் அனைத்துமே முடிவடைந்து தற்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதுவரைக்குமே படத்துடைய அறிவிப்பு ப்ரோமோ ஒன்று மட்டும்தான் வெளியாகி இருக்கு. மற்றபடி படத்துல இருந்து பெரிதாக அப்டேட் அப்படின்னு சொல்லிக் கொள்ளும்படி எதுவுமே வெளியாகல. ரசிகர்களை ஹைப் ஏத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி படக்குழுவுமே சற்று அமைதியாக இருக்காங்களா. மேலும் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருமே இதையே தான் விரும்புவதாக சொல்லப்படுது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசியாக வெளியான கூலி திரைப்படத்தை மிகப்பெரிய ஹைப்புக்கு கொண்டு போனாங்க. சோ அது மட்டும் இல்லாமல் படத்தை பார்த்த ரசிகர்கள் பிரபலங்கள் அப்படின்னு ஒரு சிலர் எதிர்மறையான விமர்சனங்கள் கொடுத்ததால அடுத்த படத்திற்கு அதே தவிர பண்ணக்கூடாது அப்படின்னு படக்குழு முடிவெடுத்திருக்காங்களா. சோ இந்த படத்தையுமே சன் பிக்சர்ஸ் தான் தயாரிக்கிறாங்க. ஆனா நெல்சன் திலீப்குமார் இயக்குறாரு. இவருடைய ஜெயிலர் முதலாம் பாகமே மிகப்பெரிய அளவுல வெற்றியை கொடுத்து பல கோடி வசூல் பண்ணுச்சு. அதாவது சூப்பர் ஸ்டாருடைய சினிமா கெரியர்லேயே அதிக வசூல் செய்த திரைப்படம் அப்படின்ற மைல் ஸ்டோனை ரீச் பண்ணுச்சு. ஆகையால கண்டிப்பாக ஜெயிலர் இரண்டாம் பாகமுமே மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்துட்டு தான் இருக்கு. இந்த நிலையில தற்போது இந்த திரைப்படத்துடைய ட்ரெய்லர் பற்றிய முக்கிய தகவல் ஒன்று வைரலா போயிட்டு இருக்கா. அதாவது இந்த ட்ரெய்லருக்கான அறிவிப்பு அடுத்த வாரம் வெளியாக இருக்காம். இந்த ட்ரெய்லர் ஏப்ரல் முதல் வாரத்துல ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. படத்துடைய ட்ரெய்லர் முழுக்கவே ஆக்ஷன் காட்சிகள் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஜெயிலருடைய முதலாம் பாகத்துல சூப்பர் ஸ்டாரை தாண்டி மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெரீப் அப்படின்னு பல பிரபலங்களுமே இருந்தாங்க. அதே போல இந்த திரைப்படத்திலுமே இவங்க அத்தனை பேரையுமே தாண்டி ஷாருக் கான், மம்மூட்டி, விஜய் சேதுபதி அப்படின்னு இவங்களுமே இந்த படத்துல இணைஞ்சிருக்காங்களா. சரி, ஓகே, இந்த படத்துடைய ட்ரெய்லருக்காக உங்களை யாரெல்லாம் ஆவலுடன் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.